ஹலோ விவஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்போது அந்த ஸ்டாக்கு மேலே போகுமா கீழே வருமா நமக்கு தெரியாது. அதேமாதிரி அது எந்த இடத்துல வாங்கணும்னு தெரியாது. அது வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போகும்னு தெரியாது. இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல் தான் நம்ம நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம், நிறைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணி அதில் ஏதாவது டிப்ஸு ஏதாவது நமக்கு சொல்கிறாங்களா, அது நம்ம வாங்கின ஸ்டாக்கை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களான்றது நம்ம ஃபாலோ பண்ணி அதனால் நிறைய லாஸும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் பண்ணும்போதோ இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். இப்போது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். நான் சொல்ல போகிற இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த பாஸ்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண இந்த இண்டிகேட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் இதுக்கு சிக்னல் 50 மினிட்ஸில் நான் காட்டுறேன். சிக்னல் பார்த்தீங்கன்னா 23,300 வந்து பைக் கொடுத்துருக்கு. டார்கெட் இது, இந்த டார்கெட்டை வந்து அடிச்சிடுச்சு. அது இல்லாமல் ப்ரீவியஸ் டார்கெட்டுமே வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நான் 30 மினிட்ஸ்லேயும் காட்டுறேன். 30 மினிட்ஸில் பை சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு, இது டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரிவர்ஸ் ஆகிட்டு 30 மினிட்ஸ் டார்கெட்டு அகைன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 1 ஹவர் டார்கெட்டையும் அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இந்த டார்கெட்டை ஏன் அடிக்கலை அப்படின்றது. இந்த டார்கெட்டை ஏன் அடிக்கலை அப்படின்னா, இந்த இடத்துல செல் வரும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பை இருக்கிறதுனால அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இங்கே பாருங்கள், ஓகேவா? இப்போ 4 ஹவர்ஸில் வந்து இதோட டார்கெட்டை நோக்கி போகிறதுனால தான் 30 மினிட்ஸில் வந்து செல் வந்தாலும் அது 4 ஹவரோட பை 4 ஹவருன்றது வந்து 30 மினிட்ஸோட ஹையர் டைம் ஃப்ரேமில். அகைன் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே செல் வந்துருக்குது. அது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்கிறதுனால 30 மினிட்ஸ் 1 ஹவரோட ட்ரெண்டை வந்து அது ஒபே பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டே டைம் ஃப்ரேம். ஸோ டேயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து டேவோட டார்கெட்டு. ஓகே, ஸோ 24,460 டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இது ஒரு பெண்டிங் டார்கெட் இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி நான் 100% நடக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது நடக்குமா நடக்காதன்றத வந்து நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் பாஸ்டில் எப்படி நடந்திருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரெடிஷ்னலாகவே என்னென்ன டார்கெட்டு டே டைம் ஃப்ரேமில் அது கொடுத்ததோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சரியான இடத்துல பை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் இது சொல்கிற டார்கெட்டை அடிச்சிடும். மேபி அது நீங்கள் சொல்கிற டைமில் வேணால் நீங்கள் எதிர்பார்க்குற டைமுக்குள்ளே மேபி அது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக அந்த டார்கெட் வந்து இது ஹிட் ஆகும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எந்த ஸ்டாக்கு, எந்த இண்டெக்ஸ், நீங்கள் என்ன மார்க்கெட் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து 100% அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? பட் அகைன் ஐ சஜஸ்ட் திஸ் ஃபார் பை அண்ட் செல் ஒன்லி. இதை வந்து நீங்கள் செல் சைடில் யூஸ் பண்ணுறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து செல் டார்கெட்டையுமே அடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கூட அப்ளை பண்ணி நீங்கள் இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
இது 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 வந்து நான் ஒரு பேசிக் இண்டிகேட்டராக தான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பட் இன்னும் இதை அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் இன்னும் அடிஷ்னல் செட்டிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இதோட அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இண்டிகேட்டர்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு இது ஒன்று இருந்தாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஸ்டாக் அதை டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் அலர்ட் செட் பண்ணி வச்சுருங்க. அந்த டார்கெட் அடிக்குதா இல்லைன்னு பாருங்கள். பட் அது எப்போ அடிக்கும், எது என்ன டைமில் அடிக்கும்ன்றதை மட்டும்தான் இதில் வந்து நான் சொல்ல முடியாது. பட் என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு பைக் கொடுக்குது அப்படின்னா இட் டேக்ஸ் ஆவரேஜ் வந்து ஒரு 15 டேஸ் எடுத்துக்குது. ஸோ டேவாக இருந்தால் ஒரு 1 மந்த் எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குது. அந்த டியூரேஷன் வந்து ஸ்டாக்கு மாறும், மார்க்கெட் மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டியை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியை காட்டுறேன் நான். பேங்க் நிஃப்டி பாருங்கள், அதே மாதிரி அதோட டார்கெட் வந்து 51,700 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்டிங் டார்கெட். இது வீக்லியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து ஃபியூச்சரில் வந்து 59,000 போக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்குது. அதேமாரி மார்க்கெட் வந்து இறங்குச்சு. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் இறங்குச்சு? ஸோ இந்த இடத்துல 51,840 வந்து மார்க்கெட் வந்து செல் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கி மறுபடியும் அங்கேருந்து இப்போ பை கொடுத்துருக்கு. ஸோ இதோட டார்கெட் இது சொல்லியிருக்கு. வீக்லியில் பாருங்கள். அதேமாரி மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து ஈவன் இது பாருங்கள், இது பெரிய கேண்டல் கோவிட் டைமில். இது கோவிடில் வந்து என்னதான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்குச்சு அப்படின்னாலும் ஆக்சுவலாக அது வந்து பை ட்ரெண்டில் தான் இருந்திருக்கிறதுனால தான் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அதே ஸ்பீடில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெண்டு பையில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் இன்னும் மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் நிஃப்டி பார்த்தோம், பேங்க் நிஃப்டி பாருங்கள், இங்கே பாருங்கள், கோல்டு பாருங்கள். ஸோ கோல்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 28,000. ஓகே, இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓகே, இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து என்ன டார்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள், 3,000 டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதுக்காக ப்ரூஃப். ஓகேவா? ஸோ கோல்டு. இதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் பிடிசி பார்க்கலாம், பிடிசி யூஎஸ்டி. ஓகே பாருங்கள், இது பாருங்கள். ஸோ வீக்லியில் வந்து இந்த டார்கெட் எல்லாத்தையும் வந்து அது அடிச்சிருக்கு. இப்போது வேறு ஏதாவது டார்கெட் பெண்டிங் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், 2 வீக்ஸில் வந்து 115 பெண்டிங் இருக்குது. அதேமாரி டெய்லியிலும் இந்த டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் பை சிக்னல் வருதோ, இல்லை வந்து ஒரு சிப் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை வச்சு எந்த இடத்துலாம் இந்த பை சிக்னல் கொடுக்குதோ அந்த இடத்துலாம் வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டார்கெட்டை இது 100% அடிச்சு தான் ஆகும். அதேமாரி ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து முன்கூட்டியே இது உங்களுக்கு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் இறங்குச்சு, அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட் வந்து இறங்குச்சு. அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட் வந்து எவ்வளோல இருந்து கிட்டத்தட்ட வந்து 3,300 இப்போ வந்து 2,200 கிட்ட வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த 1000 பாயிண்ட் வந்து எந்த இடத்துல செல் கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3,200 டெய்லியில் செல் கொடுத்துருக்குது. அகைன் வீக்லியில் பாருங்கள் 2,900 செல் கொடுத்துருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் செல்லு. இப்போது மந்த்லியில் நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள், மந்த்லியில் வந்து செல்லு வந்து இவ்வளோ தூரம் 1,400 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு மந்த்லியில் செல்லில் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? இப்போ இது மந்த்லியில் பை வந்துடுச்சு அப்படின்னா ஸோ அகைன் வந்து we can expect this to go that 4,100. Okay, it may take a few years or இன்னும் 1 இயரில் கூட அது போகலாம். ஓகேவா? பட் இது நீங்கள் வந்து எவ்வளோ
இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ சேனல்ஸை பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஒரு ஐடியாவே இருக்காது உங்களுக்கு. அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இது போகலாம்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆம், போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறது அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது. ஓகேவா? இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு இட் கிவ்ஸ் அன் ஐடியா. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் அனலைசிஸ் அண்ட் தென் அண்ட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் இந்த இண்டிகேட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அகைன் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஓகேங்களா? இதுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டு இருக்கு. பட் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் எனி ஒன். பட் இது இதை இது இந்த இண்டிகேட்டர் யாருக்காவது ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ஐ எம் ரெடி டு கிவ் ஃபார் ஃபஸ்ட்டு 100 பீப்புள். நான் இதை லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் உங்களோட டீட்டெயிலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் வந்து ஒரு 2 to 3 months ட்ரையல் பேஸஸில் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி இது எப்படி காட்டுது, அதே மாதிரி டார்கெட் அடிக்குதா இல்லையா அப்படின்றது நீங்கள் உங்களுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். அகைன் நான் இந்த 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஐ வில் கிவ் த ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி இன்னும் இதில் அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து I will share. Okay. Okay. Thanks everyone for watching this video, and please support this channel. இது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் நான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஒரு இண்டிகேட்டரே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து இது இல்லாமல் நிறைய இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே வந்து போக போக என்னன்றதை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.